வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் நிற்கிறேன். உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், இந்த இடம் மன்னாரில் தான் நிற்கிறேன். மன்னாரில் அந்த கோர்ட்ஸ் எவிடன்ஸ் கொடுக்க வந்தேன். நான் அந்த லைவ் ஒன்று போட்டிருந்தேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து, அந்த எவிடன்ஸ் கொடுக்க வந்தேன். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் என்னென்றால், பட் கேப்பீங்களோட விடிய காலமே அங்கேண்டு போட்டுட்டு அங்கே கொழும்புலேண்டு போட்டு இப்போ மண்ணால் நிற்கிறேன்னு சொல்கிறான். அவன் முழு பொய்யன், கள்ளன், சைக்காட்ரி பேஷண்ட், உனக்கு விசார் பிடிச்சிட்டு உங்களுக்கு சொல்லி போட்டு மிச்சான். நான் ஒரு இடத்துல நின்றா நீங்கள் வந்து இப்போ செய்ய வேண்டியெல்லாம் செய்கிறீங்களானே. அது மாதிரி கணக்க லாங் டேர்ம் பிளான்ஸ் இருக்குது. பட் அதில் ஒன்று சொல்லலாது உங்களுக்கு. அதில் சொல்லிங்கன்னா நீங்கள் அலர்ட் ஆகிடுவீங்க. நல்ல விஷயம். நான் எனக்கு கவலை என்றால், அந்த இப்போ எங்களுடைய நான் இந்த இனத்தை பற்றி கதைக்கிறேன்னு யோசிக்க வேண்டாம். எங்களோட தமிழத்தை நான் குறைவாக ஒரு நாளுமே கதைக்க மாட்டேன். என்ன உண்மையான விஷயம் என்றால், எங்களுடைய சிங்கள இனத்தவர்கள் வந்து சரியான டீம் ஒர்க் உள்ளாக்கள். டீம் ஒர்க்னு சொன்னால் அவங்க கடைசியாக அந்த யுத்தம் முடிவடையும் வரைக்கும் ஒருத்தன் விழுந்தாலும் அவனை தூக்கி கொண்டு ஓடுறதுக்கு உரிய பண்புள்ள ஆக்கள் தான் சிங்கள இனத்தவர்கள். அதே நேரத்தில் வந்து முஸ்லீம் இனத்தவர்கள் கூட அவர்கள் தங்களுடைய அரசியல்வாதியோ அல்லது தங்களுடைய மௌலவிகளோ சொல்வதை கேட்டு நடக்கின்ற ஒரு பண்பான சமூகம் தான். அதாவது என்ன நடந்தாலும், என்ன பிழையான டிசிஷனோ சரியான டிசிஷனோ என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஒரு தலைமைக்கு கீழே கட்டுப்பட்டு போகிறார்கள் தான் முஸ்லீமும் சிங்கள இனமும். நாங்கள் இருக்கமே தமிழ் என்ற ஒரு இனம். எங்களுக்கு பக்கத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் தானும் படுக்காது, வடிவா சொல்கிறேன், தானும் படுக்காது, தள்ளியும் படுக்காது, தானும் ஒருத்தனை செய்யாது, மற்றவனையும் செய்ய விடாது. அதுதான் எங்களோட இனத்துக்குரிய பெருமை. ஒரு காலத்தில் தன்னுடைய குடும்பத்தை இழந்து எல்லாவற்றையுமே கட்டுக்கோப்பா பேணி போராடின ஒருத்தரையே இப்போ கூடாதது, கள்ளன், இவனின் எங்களுக்கு என்ன செய்தவன், எங்களுடைய தெய்வம் இருந்தால் தெய்வம், இல்லாவிட்டால் இருந்தால் தலைவன், இல்லாவிட்டால் தெய்வம் என்று சொல்லுகின்றவரையே இப்போ நாங்கள் குடிச்சு போட்டு உனக்கு என்ன தெரியும். அதாவது வந்து 2002க்கு பிறகு பிறந்தாக்கள், 2004க்கு பிறகு பிறந்தாக்கள். இப்போ இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு இன்னும் அடிபட்டவங்கள் அண்டு ஒரு காலத்தில் நான் வந்து 86 பிறந்தபடியால் எல்லாத்தையுமே 30 வருஷமாக கண்டு வளர்ந்தபடியாக எனக்கு அந்த உணர்வுகள் இருக்குது. பட் இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுறாக்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது, சில்லறைகள் சிதறிக்கொண்டு தான் இருக்கும். இப்போவும் என்ன கவலைன்னு சொன்னால், இது தானும் படுக்காது, தள்ளியும் படுக்காது, ஒருத்தன் செய்யவும் விடாது, தானும் செய்யாது. சரி, ஓகே, கமெண்ட் அடிக்கிறார்கள். ஒரு ஆள் வந்து இந்த கார் இந்த சீட்டில் இந்த ஸ்டியரிங் வீரை பிடிச்சு கொண்டு இருங்கோ ஒரு நாள் ஃபுல்லாக, நான் உங்களை மாதிரி ஃபேஸ்புக்கை பார்த்து கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கேன்னு சொன்னால் அதுவும் இதுகளுக்கு விளங்காது. சரிதானே? அதையும் செய்யாது. ஜோதிச்சு பாருங்க, மட்டக்களப்பு இப்போ எங்கள்கிட்ட இல்லை, திருவோணமலை இப்போ எங்கள்கிட்ட இல்லை, மன்னார் இப்போ எங்கள்கிட்ட இல்லை, கொஞ்ச காலத்தில் வந்து ரிசார்ஜ் பதிவுதீன் ஐயா அவர்கள் வந்தோடனே கிளிநொச்சியும் எங்கள்கிட்ட இல்லை. இப்படி ஒதுக்கொண்டே பொம்மை வலிக்கலால் வலிக்கிட்டு கடைசியாக யாழ்ப்பாணத்துலேயும் எங்கேயும் இல்லை. ஒரு அடையாளம் தெரியாத இனமாக நாங்கள் போகிறோமா? இல்லை, யாரோ ஒருத்தன் செய்கிறான், கஷ்டப்படுறான், 2 மாதமாக ஏதோ கஷ்டப்பட்டு செய்கிறான் என்று சொல்லிக்க. சரி, அவனை நாங்கள் ஒரு உதவியும் செய்யலை. அதை சொல்கிறது, உதவியை செய்யாலும் பரவாயில்ல, உபத்திரவம் கொடுக்காமல் இருக்க சொல்லி. சரி, ஒரு உபத்திரவமாவது கொடுக்காமல் இருக்கிறோமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஃபேஸ்புக்கில் இருக்கிறது, தூசணத்தால் எழுதுறது, அதுதான் எங்களோட தமிழினம். ஏன் நாங்கள் எங்களோட தமிழினம் இப்படி நான் சில நேரம் இருந்து யோசிக்கிறேன். நான் ஏன் எங்களோட ஆதி காலத்தில் வந்து குமரி கண்டத்தில் வந்து ஒரு பெருமையாக, அதாவது வந்து போய் சிங்கப்பூர், மலேசியா எல்லாத்தையும் பிடிச்ச சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் இருந்த இனம், ஏன் எங்களோட இனம் இப்படி போயிருக்கேன்? ஒரு காலத்தில் நீங்கள் சொல்லியிருக்க ஒரு கடல் கொண்டவன் என்று சொல்லி எங்களோட சேரன் சோழர்களை சொல்கிறது என்னென்னு சொன்னால், ஜானே கப்பலில், அதாவது வந்து கிளத்தில் ஏற்றி கொண்டு போய் கடாரம் கண்ட சோழனவன் என்று சொல்லி ரக்கின ஒரு தமிழ் வரலாறு இருந்த நாங்கள் இப்போ மட்டக்களப்பான், யாழ்ப்பாணத்தான், அப்கன்றியான், அல்லது வந்து வடக்கத்தான், மன்னார்காரன், வவுனியாக்காரன், கிளிநொச்சிக்காரன் பிரித்து வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, நாங்கள் செய்து கொண்டிருக்கிற முழுக்க எங்களை நாங்களே அழித்து கொண்டிருக்கிற ஒரு வங்குரோத்து இனமாக போய் கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டில் போனால் சுவிஸில் ஒரு தெர்றவருக்கு பிறகு துவாரா குரூப் உண்டு, சீமான் குரூப் உண்டு, இன்னும் ஒன்றுமே இல்லையண்டு, இன்னும் உண்டியல் வைக்கிறது உண்டு. அப்படி ஒரு இனம் எங்கே போகிற மாதிரி எங்கள்ட உணர்வுன்றது வந்து திடீரென்று சில பேர் சொல்லுவினம், உனக்கு மட்டும் என்ன உணர்வு இருக்குது, உனக்கு இருக்கிற உணர்வு தான் எனக்கு இருக்குண்டு, ஓடி வாங்கோ, இந்த சீட்டில் இருந்து ஓட்டு நீங்கள் தான் நச்சுனாட்டு போய் வெளியால் சொல்லிக்கொண்டு மிச்சத்தை செய்யுங்கோ. அந்த குமரன் சார் அடிக்கடி சொல்லுவார், ஃபிசிக்ஸ் குமரன் சார். அப்போ நீங்கள் வந்து நடத்துங்க. அதாவது வந்து குமரன் சார்கிட்ட படித்தவனுக்கு தெரியும், சார் படிப்பார், கணக்கு தருவார், கணக்கு பேருந்து நாங்கள் செய்யணும், அதுக்கப்புறம் சார்
போர்டில் செய்து விடுவார். குமரன் சார் இதை பார்த்தா தெரியும். அப்போ அதுக்குள்ள 1-2 மண்டை வளம் கூடினது. சார் அது சார் புள்ள சார் அப்படி இல்லைன்ற இல்லையாடாப்பா இது இப்படித்தான் வர மாட்டேன். இல்லை சார் உங்களுக்கு தெரியாது சார்ன்னு சொல்ல, அப்போ நீங்கள் இங்கே வந்து நடத்துங்க நாங்கள் போகிறோம் என்று கேட்பார். அது இந்த குமரன் சார்ன்றது எங்களோட கடவுள். சும்மா ஜோக்கா சொல்கிறேன்டா. அது மாதிரி தானும் படுக்காத தள்ளியும் படுக்காத இனம் தான் எங்களுடைய தமிழினம். தம்பி தயவு செஞ்சு நீயும் படுக்க வராது, நான் தள்ளியும் படுக்க ஆசைப்படலை, இந்த பாலில் நான் இருக்கிறேன், உன்னால் முடிஞ்சால் ஏதாவது உதவி செய். உன்னோட 5 ரூபாய் காசு கட்டுன்ற வரைக்கும் நான் கேட்கல தானே, அப்போ உன்னோட நான் சாப்பாடு கேட்கல தானே இந்த வரைக்கும். என்னால் முடிஞ்ச அரசியலை எனக்கு தெரிஞ்ச அரசியலை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு 7 மட்டா சப்போர்ட் பண்ண இல்லாட்டி இந்த கள்ள ப்ரொஃபைல் அன்றைக்கு 320 ஃபேஸ்புக் ப்ரொஃபைலும் கிட்டத்தட்ட 70 எங்கள்ட செம்மறியல் ப்ரொஃபைலும் டிலீட் பண்ணி பார்த்தா 3 நாளைக்கு முன்ன காக்கா குஞ்சு ராவணன் வாழ்ந்தான் ஓடி வாருங்கோ அதான் என் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ன்ற பேர். அதையும் போடுறாப்பா சுந்தரலிங்கம் பொண்ணுலிங்கம் வந்து தமிழ் பேரெல்லாம் இருந்தால் பரவாயில்லை. அதுக்குள்ள எனக்கு எப்படி வசதி என்றும் ஃபேஸ்புக்கில் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்குது. அந்த எப்படி நான் ஏதோ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை செய்திருக்கேன் எனக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்குது. அரசியலில் அடுத்தடுத்த கட்டங்களை பற்றி ஜோதிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் அரசியல் செய்யலை. நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திரும்பவும். எங்கள்ட தமிழ் பொது வேட்பாளர் அது யாருன்னு பார்க்காதீங்க, அவர் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் என்னன்னு பார்க்காதீங்க. அந்த ஒரு கன்செப்டுக்காண்டி போஸ்ட் பண்ணுங்க. 2ஆம் வாக்கு 3ஆம் வாக்குன்னு இந்த உமாச்சந்திர பிரகாஷ் மற்றது நேற்று தான் பள்ளிப்பட்டன் ரங்கா அப்படிலாம் ஓடி இருக்கணும். என்ன கவலை என்றா யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஒரு காலத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய போராட்டத்துக்கு வந்து முதுகெலும்பா நின்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இருக்கிறார்கள். எனக்கு எதிராக போய் எல்லாம் செய்கிறதும் அந்த குரூப் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஸ்கூல் குரூப்பில் இருந்தே நான் விளத்துற அளவுக்கு எங்களுடைய யாழ்ப்பாணம் என்றால் அது தானும் செய்யாது மற்றவனையும் செய்யாது, தானும் படுக்காது தள்ளியும் படுக்காது. அப்படி ஒரு எங்களுடைய ஜெஃப்னாம் இந்து காலேஜை வந்து ஒரு சிறியரன் மகன் வந்து தன்னுடைய ஓல் போய் என்று அதை ஜெஃப்னாண்டு பெண்ணுக்கு எப்படி வந்து காணி வேணும் எனக்கு தெரியாது. சாதாரணமாக ஒரு டீச்சருக்கோ ஒரு பார்லிமெண்ட்டுக்கோ அவ்வளோ காசு எங்கிருந்து வந்து தெரியாது. இன்றைக்கு பார்த்தோன்னா கிளிநொச்சியில் லண்டனில் இவர் வந்து பொதுமக்களை சந்திக்கிறாராம் காசு சேர்க்கறதுக்கு கொடுத்து கொண்டே இருங்கோ, இப்படியே கொடுத்து கொண்டே இருங்கோ. கொடுக்குற மண்ட பேரில் ஒரு கடவழியை போய் வேண்டி கொடுத்து கொண்டே இருங்கோ. இப்போ எங்களுக்கு யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்காவில் ஒரு டாக்டருமே இல்லை. எங்களுக்கு முதுவலி வந்தால் நாங்கள் லண்டனில் வந்து தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து நிற்போம். சந்தோஷம். கரும்பு தோட்டம் போடுவானுங்கள். நாளைக்கு சத்தியமூர்த்தி நான் கேட்குறனோ இல்லையோ இருக்கிறனோ இல்லையோ எனக்கு தெரியாது. இன்றைக்கு கூட வவுனியால் இருந்து ஒரு அம்மன் அவள் சொல்லியிருக்கிறா, எனக்கு வர சாவு வந்து நீ ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு இந்த ரெக்கார்டிங் எடுத்து போட்டு காட்டலாம் உங்களுக்கு. ஓகே, காட்டினா கூட உங்களுக்கு பரவாயில்லைன்னு தோணுது, ஆனால் நான் காட்டுறேன். அதாவது வந்து எனக்கு இப்போ வரப்போகிற இப்போ நான் சும்மா உங்கள்ட்ட பேர் ஃபேம் எடுக்கிறதுக்காண்டி இல்லாடி உங்கள்ட்ட குசும்புகளை கேட்கறதுக்காண்டியோ இந்த ரெக்கார்டிங்கை போட்டு காட்டல. அவள் இதை கேட்டுட்டு எனக்கு அனுப்பியிருக்கணும், அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதாவது வந்து எனக்கு வர சாவு வந்து ஒரு புகழான சாவாக தான் இருக்குமான்னு சொல்லியிருக்கணும். எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. சம்டைம் நீங்கள் இந்த வீடியோ திருப்பி தட்டி பார்க்க நான் இருக்கிறேனோ இல்லையோ தெரியாது. ஆனால் நீங்கள் தள்ளியும் படுக்கையில் நீங்களும் படுக்கையில் கடைசியாக என்னையும் ஒன்றையும் செய்ய விடையில, என்னையும் தேச துரோகி அண்டியல், என்னையும் சைக்காட்ரி பேஷன் அண்டியல், என்னையும் கள்ளன் அண்டியல், பொட்ட கள்ளன் அண்டியல், ஏதோ டேண்டவர் மைந்தன் சிவா 2 கள்ள ப்ரொஃபைலில் வந்து எழுதியிருக்கார். எங்கேயோ கொக்குவில் நான் இருக்கேன் ஏதோ வைஃபை வந்து அடிச்சு இப்போவும் வந்து வைஃபுக்கு வீடியோ கால் போட்டு உங்களுக்கு காட்டலாம். எக்ஸ் வைஃபுக்கு அது எனக்கு பிரச்சனை இல்லை. நேற்றுக்கு காய்ச்சினா இன்றைக்கும் காய்ச்சினா அது உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். நான் ஒன்றும் செய்யலாது. அப்படி இப்போ எல்லாத்தையுமே பல சில கிளறிக்கு பாட்டு இப்போ நான் சொல்லலையே நான் கடவுள்ண்டு நான் சொன்னேன், உங்களுக்கு நான் மகாத்மா காந்தி என்று நான் சொன்னேன், நான் ஜவஹர்லால் நேரு என்று சொல்லி இல்லை நான் தான் சொன்னேன் நான் தலைவருக்கு ஒப்பானவன்ட்டு நீங்களாகவே எழுதி நீங்களாகவே போட்டு உங்களுக்கு வரிய போட்டு நீங்களாகவே கதைச்சு இப்போ ஏதோ கிட்டல கேள்விப்பட்டிருக்கேன். குதிரை கஜேந்திரன் வந்து சஜித்துக்கு வாக்க போடுங்கோ 2வது வாக்க பொது வேட்பாளர்னு சொல்லி இப்போ பொது வேட்பாளருக்கும் ஆப்படி விட பொது வேர்டுக்கு நல்ல விஷயம். என்னால் முடிஞ்ச அந்த சப்போர்ட்டை நான் கொடுத்துருக்குறேன். அதை விட நாங்கள் ஒன்றும் கொடுக்கலாது. அந்த ரெக்கார்டிங் எங்கே எடுக்கலாம் வெயிட் அப்படியே இருங்கோ போஸ் ஆகும். திருப்பி இருக்கிறபடியாக மாறி ஒன்றிலேருந்து அனுப்பி மெட்டரில் ப்ளே பண்ண வேண்டி கிடக்கும். வெயிட் டவுன்லோட் ஆகுது. இது பிரச்சனை அவ்வளவு சொன்னால் இந்த நோமலா வருத்தங்கள் வந்து இல்லை, அதற்கு எதிரிகளால் இல்லை மரணம் 2 ராகு இருந்தோடைய மரணம் நல்ல மரணம் அபூர்வ மரணம் சரியா காவானம் 2015 வயதான் பிள்ளைக்கு வியாழக்கிழமை சிவனுக்கு வில்வமில்லையால் அர்ச்சனை செய்யம்மா பிள்ளைங்க பேருக்கா சாகுனை பார்த்தாரு. இவருக்கு தான் நான் சனிக்கிழமை பிள்ளையாருக்கு அருகம்புள்ளார் அடிச்சு சனி ராகு இது செய்யுங்க ஒரு கோழி நேர்ந்துள்ளமா ஆனால் புத்திருக்குறீங்களா அதில் எனக்கு இந்த ஆடு கோழி நீந்தி விடுறது
எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. நான் தீர்ச்சி கட்டினால் இந்த ஆடு கோடி நீந்து விடுறது, மீனை பிடிச்சி தொட்டிக்க விட்டு சாவம் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த விதியில் நம்பிக்கையில் எனக்கு இன்கேஸ் ஏதாவது நடந்தால் தயவு செய்து ஒவ்வொரு ஆக்களும் யோசிச்சு பாருங்க. எனக்கு இப்போ இருக்கிற தலைமையில் நம்பிக்கை இல்லை. புதுசாக நான் இன்னொரு ஆளை சொல்லியிருக்கிறேன். நான் இன்கேஸ் இல்லாமல் போயிட்டேன்னு சொன்னால் இதை வந்து தொடர்ந்து எடுத்து செய். நான் உன்னோட கழிச்ச ரெக்கார்டிங்கில் போட்டு காட்ட சனத்துக்கு அது பிறகு மிச்சத்தை செய்யண்டு அவனோட தங்கம் மாதிரி அவங்கள யாழ்ப்பாணத்து படியந்தான். அதை பற்றி டீட்டெயிலாக வேறு நான் சொல்ல விரும்பல. அவன் அதை ஃபாலோ பண்ணி கொள்ளுவான். மானாவில் அவன் பேர் ஸ்டார்ட் பண்ணும் சாவச்சேரியால். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இன்கேஸ் நடந்தால் அவன் தான் என்று சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கும் இதுக்கும் அவன் இதை ஃபாலோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். அடுத்த தேர்தலில் வந்து புதுசாக ஒரு 20-30 பேர் எங்களோட தமிழாக்கள் லோயஸ் டாக்டர்ஸ் 50-50 போட்டு வின் பண்ணுங்கோ. ரைட், நான் இருந்தால் நாங்கள் எப்படி வசதி செய்து பார்ப்போம். தேங்க்யூ. என்னால் சொல்லக்கூடியதான். தயவு செய்து நீங்கள் இப்படி இந்த கொமெண்ட் போடுறது இல்லை, கொஞ்சம் யோசிங்கடாப்பா. நீங்கள் சோறு தானே சாப்பிட்றீங்க இல்லையே? எனக்கண்டா நீங்கள் சோறு தான் சாப்பிட்றீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பீஸா சாப்பிட்றீங்களோ தெரியலை. கிணவு இருந்த கிளிநொச்சிக்கில் இருந்த சிறுகிரண்ட வாளுகள், சுமந்திரண்ட வாளுகள், சாணக்கியண்ட வாள் இப்படி வாளுகள் பிடிச்சாலே என்ன உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 2 இடத்துல அடிபட்டேக்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து எடுத்து விடுவினோம். அடிபட்டு குத்துப்படாது எனக்கு தெரிஞ்சால் அவரை விடுங்கொண்டா ஓய்சியும் விடுவார். அதுதானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இதே நாங்கள் ஒழுங்கான போலீஸ் ஸ்டேஷனையும் மாற்றி ஒழுங்கான கட்டமைப்பையும் மாற்றினா நீங்கள் அடிபடவும் தேவையில்லை, குடிவிக்கவும் தேவையில்லை, போகவும் தேவையில்லை. கூட எனக்கு வந்து இப்போ கமெண்ட் பண்ணுறதுன்ற ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து சேவெடுக்காத இருக்கும், அல்லது வந்து ஒரு காவாலியாக இருக்கும், அல்லது கள்ள ப்ரொஃபைலில் வந்து இருக்கிற ஒரு வேறு இனத்தாக்களாக இருப்பினும். எனிவே எது எப்படியோ நடக்கிறது நன்றாகவே நடக்கிறது, நடக்க இருக்கிறது நன்றாகவே நடக்க இருக்கிறது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கிறது. எதை கொண்டு வந்தாய் நீ அதை இழப்பதற்கு. இன்று உன்னுடையதாகிறது, நாளை இன்னொருவனாகும், இன்னொரு நாள் இன்னொருத்தனுடைய ஆகும். பகவத் கீதாசாரம். எப்படி வசதி, நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் இப்படி தான் இருப்போம். நல்லூர் இன்றைக்கு சப்பரம்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது கேட்குறீங்க என்றால் பர்சனல் லைஃப் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த இவங்க அந்த ஏதோ வவுனியாவில் ஒரு அம்மா அவரால் இருக்கிறாவாம். அந்த அம்மாண்ட என்ன சொல்கிறது, அவள் சொல்கிறெல்லாம் பழிக்குமாமன்றானால் பார்ப்போம். நான் செத்துட்டேன்டா அவள் சொல்கிறெல்லாம் பழிக்கும், இல்லாட்டி அவளை கோயிலோடு தூக்கிடுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு அன்னெசரி திங்கிங் டாக் பண்ணல. உங்களுக்கு அதை விளங்குறதுக்கு காலம் செல்லும். உங்களோட வைப்ரேஷனும் எந்த வைப்ரேஷனும் உண்டாக இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் கவலைப்படவே இல்லை. நான் நல்ல துணிவாக இருக்கிறேன், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். சப்பரத்துக்கு வருகிறோம். எப்படி வசதி. தேங்க்யூ ஸோ மச். சப்பரத்துக்கு போகிற முடியும் பின்னேரம். நாளைக்கு தேருக்கு போயில மாதிரியலை.